நல்லது. இப்போ பாப்பாவுக்கும் தரணீஸுக்கும் தியாவுக்கும் தேங்காய் உடைக்க மாதிரி சுற்றி சுற்றி உடைச்சாதான் நம்ம நாட்டுக்கோழி முட்டை எப்போவுமே இந்த இடத்துல தான் உடைக்கணும், தெரிஞ்சுக்க. வர்றேவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி தொக்கு தான் பார்க்க போறோம். நாட்டுக்கோழி இல்லை, நாட்டுக்கோழி தொக்கு இல்லை, நாட்டுக்கோழி முட்டை தொக்கு. அதுதான் நாட்டுக்கோழி முட்டை தொக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த நாட்டு முட்டை வந்து சிக்கன் கடையிலையும் இருக்கும், செகண்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா 12 ரூபாய். நாங்கள் 2 முட்டை தான் வாங்கிட்டு வந்தோம். தியா கொண்டு பாப்பா கொண்டு தியா கொண்டு தர்னிஷ் கொண்டு 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ அடுப்பை சாதா முட்டை எவ்வளவு? சாதா முட்டை 6 ரூபாய். இது 12 ரூபா, டபுள் மடங்கு. ஓகே. என்ன நாட்டுக்கோழி முட்டையில் என்ன செய்ய போகிற ரெசிபி? அதான் முட்டை தொக்கு. முட்டை தொக்கு. சரி சரி சரி. நீங்கள் வந்து வேக வச்சும் அவிச்சும் உள்ளே போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து உடச்சே ஊற்றிக்கிறேன். பேன் ஹீட் ஆகட்டும். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனானையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகும் வெந்தயம் கடுகும் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அது வெடிக்கட்டும். ஹீட்டு பக்கத்தில் வைக்கணும்ட்டு அடக்காச்சும். சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து குழந்தைங்களுக்கு செய்யறதுனால காரம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். செகண்ட் வந்து பச்சை மிளகா போடாமல் செய்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்யறதா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதை வந்து வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வதங்கிட்டு இருக்கே இல்லையா, நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக எடுக்கல அப்படின்னா குட்டியாக கூட நறுக்கி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை பச்சை வாசனை, இப்போ இஞ்சி பூண்டுலேயும் தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இது வதங்கிட்டு அதோடய நம்ம வந்து உப்பு சால்ட் சேர்த்துடலாம். இந்த தக்காளிக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம 2 முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்து சேர்த்தே இது பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூளும் 2 எடுத்திருக்கேன். இப்போ 2மே நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். தண்ணி ஊற்றுவியா அதில்? ஆமாம். இதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறமேட்டு கரம் மசாலா 3மே கலந்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வரும், என்ன அப்புறமேட்டுன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு. அது திருப்பூர் பாஸ் அப்படி தான் இருக்கும். எதுக்கு அப்புறமேட்டுன்னு சொன்னேன். இப்போ எதுக்குன்னு வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நீயே பாரு. ஓகே. இப்போ வந்து நான் ஓரளவுக்கு வந்து வதங்கி இருக்கு இல்லையா, இதோட வந்து 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி இப்படி என்னமோ இது மாதிரி இருக்கு. தக்காளி பதக்குது, தக்காளி பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா அந்த தண்ணியா. சரி. இப்போ 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை இது பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 டம்ளர் தான் ஊற்றிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் அதையும் ஃபுல்லாத்தையும் ஊற்றி நான் இப்போ கொதிக்க வச்சிட்டாச்சு. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய 2 நாட்டுக்கோழி எக்கை வந்து உடைச்சி ஊற்ற போகிறோம். பிராய்லர் முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நல்லது. இப்போ பாப்பாவுக்கும் தர்னீஸுக்கும் தியாவுக்கும் தியாவுக்கும் தர்னீஸுக்கும் சாதமும் வெந்துக்கிட்டு இருக்கு, நாட்டுக்கோழி முட்டையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. தேங்காய் உடைக்க மாதிரி சுற்றி சுற்றி உடைச்சாதான் நம்ம நாட்டுக்கோழி முட்டையை எப்போவுமே இந்த இடத்துல தான் உடைக்கணும், தெரிஞ்சுக்க. வர்றேவா. சூப்பர். சரி, தியாவுக்கும் தர்னீஸுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, 2 பேரும் எங்கன்னு கேட்பீங்க. ஹாய் சொல்லுங்க 2 பேரும். ஹாய் மக்களே, வா. 2 பேரையும் பாருங்க, தொட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க.
குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டா அந்த எக்கை வந்து லைட்டா கீழே வந்து வேந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம திருப்பி போடணும். எதனாலன்னா அந்த மசாலாவும் உப்பும் வந்து கீழே இருக்கிறதுக்கு மட்டும் தான் சார்ந்திருக்கும், மேலே இருக்கிறதுக்கு சார்ந்து இருக்காது. அதனால மறுபடியும் இப்படி போட்டு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா கீழேயும் இதாயிடும். சரி ரைட். இப்போ வந்து இதாகட்டும். வேந்திருக்குமா? திருப்பி போட்டுருவோமா? வேணாம், லைட்டாக இதாகணும். இது லைட்டாக இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொலன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி முட்டை தொக்கு ஆமாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். லைட்டாக உப்பு வரப்பெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாரு. மசாலா எடுத்து கொதிக்க இருக்கு. இப்போ எடுத்து ஊதிட்டு இது பண்ணுறியே. இருங்கங்க, முட்டை வேந்துடட்டும். அப்படியே முட்டையோட அஹாபாயிலோட கலக்கி மாதிரி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கலக்கி மாதிரி சாப்பிடுவீங்க நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ இது. நம்ம நாட்டுக்கோழி ரெசிபி முட்டையில் வந்து ரெசிபி பண்ணி போடுற வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதில்லை. ஆனால் எப்படியாவது திருப்பிடலான்னு பார்த்துட்டு முடியலையே. வேற லெவல் மாசில் வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பேண்டி இதுக்கு வந்து பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போதான் ஒரே திருப்பிலே திருப்பிட வேண்டாம். அதே ஒரே திருப்பிலே திருப்பி அப்படியே சாப்பிடணும். இந்த ஒரு முட்டையை திருப்புறதுக்கு இத்தனை கரண்டியா? அவ்வளோதான். வாசனை கும்முன்னு தூக்குது பாருங்க. ஒரு முட்டை திருப்ப இத்தனை கரண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கழுவுறது நான் தானே, அதனால நம்மளுடைய மல்லித்தலைவே தூவி விட்டு எப்படி இருக்கு? மெல்ட்டா இருக்கா? எப்படி என்னமா சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? டெம்ப்டா இருக்கு. சரி ஓகே. இதோட நம்மளுடைய நாட்டுக்கோழி முட்டை தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்பூனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்பூன்லேயே டேஸ்ட் பார்க்கலாம். அழகாக எடுத்து இந்த முட்டை இருக்கு இல்லையா, இந்த முட்டையை மட்டும் சுற்றணும். அப்புறமேட்டு அதுங்க கையில் போனால் வாங்க முடியாது. பாப்பா கையில் தம்பி எழுதணும். இப்படி ஊதி முட்டையோட இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தொக்கு சாப்பிட்றீ பொண்ணை. யாரையும் சாப்பிட வேணாம். நான் எதுக்கு சிரிக்கிற? சூப்பரா இருக்கு. குறைக்குதா? இல்ல பிள்ளைங்க திங்காத. இதோட அப்படியே வந்து ரைஸ்ல போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அதோட சப்பாத்திக்கு வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். தோசை மேல தடவி சாப்பிடலாம். நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க வாயால தான் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.